ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் இந்த அனிமேக்கு ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹீரோயின் யாரு அப்படிங்கிறது 12th எபிசோட் முடியும் போது உங்களுக்கே புரிய வரும். அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 11. நம்ம ஹீரோ வந்துட்டு காராய்சாவாக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் நான் உன்னை டோலா யூஸ் பண்ண போகிறதில்ல, கிளாஸ் ஏக்கு போகணும்னு இருந்த எனக்கு இருந்த மோட்டிவேஷன் இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஹிராட்டாவோ ஹோரகிட்டாவோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் நம்ம பேசுறது கடைசி தடவையாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். கரசாவா அதை யோசிச்சு பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்து குட் மார்னிங்னு சொல்லுவோம், நம்ம ஹீரோவோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். எக்ஸாமில் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஹாப்பியாக எல்லாரும் இருந்துட்டு இருக்கும்போது கிளாஸ் ரியோவன் அங்கே வரான். ஹே நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்க கிளாஸ்க்கு வர அப்படின்னு சொல்லி சோடோ கேட்கவும், ஏன் பக்கத்து கிளாஸ் எப்படி இருக்காங்க நான் வந்து பார்க்க கூடாதா அப்படின்னு ரியோவன் சொல்கிறான். மற்ற ஸ்கூல் மாதிரி ஒன்றும் நம்ம ஸ்கூல் கிடையாது, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூல் கூட தான் காம்படிஷனே அப்படின்னு ஹிராட்டா சொல்றான். பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே கோயஞ்சி அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறான். சோ அவனை சில பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரியோனும் அவன் ஆளுங்களும் கோயஞ்சி ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பேசவும், நம்ம இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஹிராட்டா சொல்றா. சோ சில பசங்க வந்துட்டு கோயஞ்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கிளாஸையே ஃபாலோ பண்ணி போறாங்க. ஹிராட்டா கிளம்ப போகவும், நீ கிளாஸ்ல இருந்து கிளாஸை பத்திரமா பாத்துக்கோ, அங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹே ரியோவன் மரியாதையா நிறுத்து அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும், நான் எதுவுமே பண்ணலையே, பாரு கோயஞ்சி சேஃபா தான் இருக்கிறான், நாங்க எதுவும் தொடலாவன அப்படின்னு ரியோவன் சொல்றான். கிளாஸ் என்ன வெறுக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு என் வழியில கொடுக்க வர அப்படின்னு கோயஞ்சி கேட்கவும், எனக்கு உன்கிட்ட சில கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ரியோவன் சொல்றான். நீ ஏதோ மாஸ்டர் மைண்ட் தேடிட்டு இருக்கேன்னு தெரியும், நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நீ தேடுற மாஸ்டர் மைண்ட் நான் கிடையாது, நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சீப்பையோ கண்ணாடியாவோ எடுக்கவும், ரியோவன் அவன் கண்ணாடியை பிடிங்கி தூக்கி தூர போடுறான். ஹே இந்த கண்ணாடி எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு கோயஞ்சி சொல்றான். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற, எங்க கேமராஸ் இருக்கு அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும், கிளாஸ் ஏவோட லீடர் அங்க வரா, எதுக்கு இங்க வந்து சாக்கியானாகி அப்படின்னு ரியோவன் கேட்கவும், நீங்க கிறிஸ்மஸ்க்கு ஏதோ பிளான் போடுறீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ தேவையில்லாம தலையிடாத அப்படின்னு ரியோவன் சொல்லவும், நான் இதை ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. நிறைய பேர் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எதுக்காக என்ன வந்து நிறுத்துறேன்னு சொல்றியா அப்படின்னு கோயஞ்சி கேட்கவும், நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன் அப்படின்னு ரியோவன் சொல்லவும், எனக்கு புரிய வருது, உங்க பிளான்ல யாரோ கிளாஸ் டீல இருக்கிறவங்க கெடுக்கிறாங்க, நான் தான் அதுன்னு நினைக்கிறேன் அப்படிதானு கேட்கவும், அது மட்டும் இல்ல ஐலாண்ட்ல வச்சு நடந்த எக்ஸாம்ல நீ ஒருத்தன் தான் ஷிப்புக்கு போயிட்ட, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்லையும் நீ எதுலயுமே கலந்துக்கிடல, சோ பிஹைண்ட் த சீன்ல வேலை பார்க்குற மாஸ்டர் மைண்ட் நீ தானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ரியோவன் சொல்லவும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் அந்த மாஸ்டர் மைண்ட் நான் கிடையாது அப்படின்னு கோயஞ்சி சொல்லவும், நீ மாஸ்டர் மைண்ட் கிடையாதுன்னா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், அவன் தெரியாதுன்னு சொல்றான். உன் வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரியோவன் அடிக்க ரெடியாகவும், நீ அடிக்க வேண்டியது வந்தா பதிலுக்கு நானும் அடிப்பேன், அப்புறம் உன் சேஃப்டிக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு கோயஞ்சி சொல்றான். நீ மாஸ்டர் மைண்ட் இல்ல, நான் அந்த கூட்டத்தில் அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கானா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ ரொம்பவுமே பொறுமை இல்லாதவனா இருக்கிற டிராகன் பாய் அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்றான். சொல்லிட்டா நீ இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ரியோவன் சொல்லவும், எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றான். அடிச்சாதான் உன் வாயில இருந்து உண்மை வரும்னா அதுக்கும் நான் தயார் தான் அப்படின்னு சொல்லி ரியோவன் சொல்லவும், செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நானும் பதிலுக்கு அடிக்க வேண்டியது இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு கோயஞ்சி சொல்றான். நீ அந்த மாஸ்டர் மைண்ட் இல்லன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த கூட்டத்துல அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க தானே சொல்லு அப்படின்னு அவன் கேட்கறான். உன்னோட திங்கிங் எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு டிராகன் பாய் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் சொல்றான். இந்த பேரு கியூட்டா இருக்கே டிராகன் பாய் அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர் கலாய்க்கவும், இன்னொரு தடவை அப்படி சொல்லி கூப்பிட்டு அவ்வளவுதான் ரியோவன் சொல்லவும், அப்படியா டிராகன் பாய் அப்படின்னு அவ திரும்பவும் சொல்றா. டக்குனு போய் அவளை கிக்க விட போகுமா, அவ கிளாஸ்ல இருக்கிற இன்னொருத்தன் தடுக்கிறான். ஹே ரியோவன் இங்க கேமரா இருக்கு, இங்க ஃபைட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும், என்னது ஃபைட்டா, நீ எப்படி கீழே விழுந்த அப்படின்னு சாக்கையானாகி கேட்கவும், என் கால் தடிக்கு தான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்கினவன் சொல்றான். சோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சாக்கையானாகி சொல்றா. இப்ப எல்லாருமே அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. கோயஞ்சியை விட்டுட்டீங்க, ஒருவேளை அவன் மாஸ்டர் மைண்டா இருந்தா, ஏன்னா அவனோட கேரக்டர் தான் நம்மளால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லவும், கோயஞ்சி கண்டிப்பா மாஸ்டர் மைண்ட் கிடையாது, ஏன்னா அவன் எடுத்தோடனே ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டான், மாஸ்டர் மைண்ட் இந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ரியோவன் சொல்றான். ஹே ஹோரகிட்டா கோயஞ்சியை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு ரியோவன் கேட்கவும், சோடோ டென்ஷன் ஆகுறான். உன் டாக கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு ரியோவன் சொல்லவும், ஹோரகிட்டா அவனை தடுத்துட்டு அப்படியே தெரிஞ்சாலும் நான் எதுக்காக உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அந்த மாஸ்டர் மைண்டால ரொம்ப நாளைக்கு ஒளிஞ்சிருக்க முடியாது, கூடிய சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ரியோவன் சொல்றான். நீ எதுக்காக எப்படி கிளாஸ் டீ ஹராஸ் பண்றேன்னு தெரியல, நான் கண்டிப்பா நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல, ஸ்கூல் ரூல்ஸ்லாம் என்ன தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரியோவன் கிளம்புறான். ஈச்சினோசே சாக்கையானாகி இவங்க ரெண்டு பேர் பத்தியும் பிரச்சனை இல்ல, ஆனா இந்த ரியோவன் இவன் எனக்கு பிரச்சனையா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு ரியோவன் நினைக்கவும், எதுக்காக அவனை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்கு அப்படின்னு கூட இருக்கவா கேட்கறா. இன்னைக்கு வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிப்பேன். கிளாஸ் டீல யார் மேலாம் டவுட் இருக்கா அவங்க எல்லாரையுமே பாக்குறதுக்காக வாட்ச்மேனை போட்டிருக்கேன், இப்போதைக்கு அந்த மாஸ்டர் மைண்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு ரியோவன் சொல்லுவான். அவனை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு வா கேட்கறா. இது எனக்கு ஒரு கேம் மாதிரி, கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வரை நான் தேடுற மாதிரி அப்படின்னு ரியோவன் சொல்றான். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரியோவன் கூட இருக்கவா கேட்கவும், மாஸ்டர் மைண்டுக்கு நான் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கேன், ஒஸ்ட் சிச்சுவேஷன் என்னோட ட்ராப்போ வராம போகலாம், அந்த மாஸ்டர் மைண்டோ வராம போகலாம் அப்படின்னு ரியோவன் சொல்லுவா. அப்ப பெஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு வா கேட்கறா. அட்லீஸ்ட் அந்த ட்ராப் மட்டுமாச்சும் வரும், அந்த மாஸ்டர் மைண்ட் வரலன்னா
கூட அந்த ட்ராப்பை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஜிம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஜிம்முக்குள்ள இவங்க எல்லாருமே போறாங்க. அங்க இருக்கிற கேமராவை ஸ்ப்ரே அடிச்சு கவர் பண்ணிட்டாங்க. ஆல்பர்ட் நீ இங்கே வெயிட் பண்ணு, அந்த ட்ராப் வந்தா மட்டும் உள்ள விடு, வேற யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ரியவன் சொல்லவும் ஆல்பர்ட்டும் சரி ஓகேன்னு வெளியே நிக்கிறான். அவ வருவாளா அப்படின்னு ரியவன் கூட இருக்கிறவா கேட்கவோ கண்டிப்பா வருவா, ஏன்னா நான் அனுப்பின மெசேஜ் அப்படி அப்படின்னு அவன் சொல்றான். எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் அனுப்புற அப்படின்னு சொல்லி காராசாவா வந்து கேட்கவும் அது பொய்யான மெசேஜ்னா நீ இங்க வராமையே இருந்திருக்கலாமே ரியவன் சொல்றான். நீ ஃபேக்கான ரூமர்ஸ் பரப்பக்கூடாதுல்ல, என் நேம் கேட்டு போயிடும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்லயோ உன்னை புள்ளி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவளை புடிங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ காராசாவாவை பிடிச்சு அவளோட கையை பின்னாடி வச்சு கட்டி போடுறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு அண்ட் அந்த ஜிம் ரூம் வேற ரொம்பவுமே குளிருது. எதுக்காக என்ன தேவையில்லாம பிடிச்சு வச்சிருக்க, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விடுறியா இல்ல ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு அவ சொல்லவும் நீ அதை பண்ண மாட்ட, ஏன்னா உன்னோட பாஸ்ட் லைஃப் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்னு அவன் கேட்கவும் எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. கிளாஸ் டி மாஸ்டர் மைண்ட் மாணவியை உன்னை புள்ளி பண்றதை ஸ்டாப் பண்ணிருக்கான், அவ என்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சிட்டா, மாஸ்டர் மைண்ட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரியும், யார் அது சொல்லு அப்படின்னு அவன் கேட்கறான். உண்மையிலே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. அவன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலியன் ரியவன் கேட்கவும் நீ எப்படி கேட்டாலும் என் ஆன்சர் இதுதான் எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் உன்னோட பாஸ்ட்டை பத்தி சொல்லிட வேண்டிதான், உன்னை எல்லாரும் புள்ளி பண்ணிருக்காங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு அவன் கேட்கவும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு இருக்காத, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு காராசாவா சொல்றா. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ணியாச்சு உன் வாயில இருந்து உண்மையை வாங்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பண்ண வர ப்ளீஸ் என்ன விடு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு காராசாவா சொல்றா. தண்ணியை தூக்கி அவ மேல ஊத்துறாங்க. அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப குளிருது, இப்போ இன்னும் அவளுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்கி. ரியவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்க, இந்த ஸ்கூலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாமே சும்மா கண் பார்வைக்கு தான், ஃபேக்கான கேமரா வச்சிருக்காங்க, நிறைய சீட்டிங் பண்ணிருக்காங்க, எந்த மெத்தட்ஸை யூஸ் பண்றோம் இதெல்லாம் பத்தி ஸ்கூல் என்கரேஜ் தான் பண்றாங்க, அதே மாதிரி தான் வயலன்ஸும், அதுக்கு எந்த லெவலுக்கு இந்த ஸ்கூல்ல லிமிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்ப காராசாவா பேச மூடி அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி அவளை மூச்சு முட்டை வைக்கிறாங்க. நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த மாஸ்டர் மைண்ட் கண்டிப்பா உன்னை காப்பாத்தங்க வரமாட்டான் அப்படின்னு ரியவன் சொல்றான். எல்லாருமே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கோம், கண்டிப்பா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்ணணும், சோ கேரியோக்கி போலாமா எனக்கு கொஞ்சம் நீ வாரியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவா வாரேன் அப்படின்னு சொல்றான். இவன் காராசாவா மாட்டிக்கிட்ட போறான்னு தெரிஞ்சுமே நம்ம ஹீரோ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம தான் இருக்கான். உன்னை யாரும் காப்பாத்த வரமாட்டாங்க, நீ ஜஸ்ட் அவன் பேரை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ரியவன் அவ தலையில தண்ணியை ஊத்துறான். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல, அவ பேரை சொன்ன உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுவா சரியா அப்படின்னு ரியவன் கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. காராசாவா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது, அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்றா. ரியவன் கத்தி எடுத்து அவ கெட்ட அவுத்து விட்டுட்டு அவ கையை பிடிச்சு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறான். இது கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியல அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கறா. அந்த மாஸ்டர் மைண்ட் மட்டும் இங்க வரலன்னா அவனோட இந்த டூலை நான் பிரேக் பண்ணிடுவேன், அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணி என்ஜாய் பண்றான் அப்படின்னு ரியவன் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாஸ்டர் மைண்டுக்கோ காராசாவாக்கோ கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது ரியவனுக்கு தெரியும். சோ காராசாவா பத்தின பாஸ்ட பத்தின உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி காராசாவாக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். இவன் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காராசாவா ஜிம்முக்கு வந்திருக்கா. காராசாவா இந்த மாதிரி எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு போறா, முடிஞ்சா காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரியவன் நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன ஆனாலும் சரி அந்த மாஸ்டர் மைண்டை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரியவன் எல்லாமே ட்ரை பண்றான். காராசாவாவை போட்டு ரியவன் செம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு எதை பத்தியுமே கண்டுக்கிடாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரியோக்கி போக ரெடி ஆகுறான். காராசாவாவை நம்ம ஹீரோ காப்பாத்துவானா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.